டீச்சர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போது ஈ கெட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லையா, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து அந்த ஒரு பூஸ்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அவர் வந்து இன்னும் நல்லா வந்து கொண்டு போகிறதுக்கான வழி வைக்கிறது. அந்த அவார்டை பொறுத்தவரையும் என்னன்னாக்கா ஐ டேக்ஸ் லிட்டில் டைம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அவார்டுங்கிறது ஒரு டீச்சருக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு கமிட்டட் பர்சனுக்கு வந்து அவார்டு கொடுக்குறது வந்து புதிய தலைமுறை எடுத்துருக்கிற இந்த முயற்சியில் என்னையும் வந்து எனக்கும் ஒரு இடம் கொடுத்து என்னுடைய ஒர்க்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற இந்த விஷயம் வந்து என்னை இன்னும் நிமிர்ந்து நின்று என்னுடைய மீதமுள்ள காலங்களை துரிதமாகவும் துல்லியமாகவும் மிக நேர்மையாகவும் மிக பரவலாகவும் என்னுடைய வேலையை வந்து கொண்டு போகிறதுக்கு பயங்கரமாக உதவி செய்யும். அது வந்து இதை புதிய தலைமை பொறுத்தவரையும் கனவாசிரியர் குழுவும் ரெண்டும் இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒரு ஒர்க்கை வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன் ஒரு டீச்சருக்கு. இது வந்து இந்த என்னுடைய ஸ்கூல் சினாரியோவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அது இந்த அப்ரிஷியேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரு உந்துதலாக இருக்கும். அது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் படித்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு. ஒரு செவத்தில் சாயக்கூடாது, லேட்டாக வரக்கூடாது, சட்டை கசங்கி இருக்கக்கூடாது, ஷூ இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்லேருந்து வரும்போது எனக்குள்ளார இருக்கிற ஆசை இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. அதன் வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்டர்வல் டைமில் லஞ்ச் ஹவரில் நான் என்னுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கதை சொல்கிறது, நான் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே உண்மையிலே நான் வந்து ஒரு நல்ல நரேட்டரா அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது நாளடைவில் அதுதான் ஒரு வேளை என்னை வந்து ஒரு டீச்சராக வந்து மாற்றிருக்கா என்னன்னு தெரில. பட்டு எனக்கு வந்து எவ்ரிதிங் ஷுட் பி ஹாப்பி. சந்தோஷமாக டெலிவரி பண்ணணும், சந்தோஷமாக கொடுக்கணும், அதே அழகாக கொடுக்கணும். இதனோட அடிப்படை தான் என்னுடைய வந்து நாடகங்களும் என்னுடைய எழுத்தும் என்னுடைய இன்னும் மேக்ஸிமம் என்னுடைய வந்து 2 லிட்ரரி சைடும் சரி ஆர்ட் ஸ்டடி ரெண்டுமே தான் என்னை வந்து வழி நடத்துது. அதன் மூலமாக தான் நாடகம் நான் ஒரு க்ளவுனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் லைக் எ க்ளவுன் இன் மை கிளாஸ். அப்போ தான் வந்து பசங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் வந்து அவன் நம்புகிறான், ஒரு க்ளவுனை நம்புகிறான். அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவன் விலகி ஓடுறான். ஸ்டூடெண்ட்ஸு ஒரு க்ளவுனாக நம்ம போய் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இந்த ஆர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தெம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆர்ட்டின் மூலமாக நம்ம நினைக்கக்கூடிய அந்த அறிவியலை வந்து அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது தே கெட் என்ன செய்கிறது, அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயமாக போய் சேருது. இந்த டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லையா, இது ஒரு ஆர்ட் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ரியலி நான் வந்து ஐ மஸ்ட் தேங்க் புதிய தலைமுறை. ஏன்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் 25ஆம் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ வாஸ் ஒன் ஆஃப் த காம்படிட்டர். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து கிராஸ் பண்ணுறேன். ஸ்டேட்டில் வந்து ஐ குடன்ட் கம் அவுட். ஏன்னா எங்கள் ஸ்டேட்டில் வந்து ஒருத்தர் வந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த இதில் வந்துட்டு ஐ வாஸ் செட் பேக் இன் தட். பட் இப்போது என்னன்னாக்கா ஐ ஃபீல் த சேம் ஃபீலிங் as if I have got this award more or less related to that height. Okay, thanks to புதிய தலைமுறை அண்ட் இந்த கனவாசிரியர் அமைப்பு ரெண்டு பேரும் அவ்வளோ சின்சியரான ஒரு ஒர்க்கு. எதுவுமே வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, எதையும் வந்து அவங்க வந்து லேக் செய்யவே இல்லை. அவ்வளோ சின்சியராக வந்து அவங்க தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணி தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தேகங்களை சரி பண்ணிக்கிட்டு அதை ஒரு பெர்ஃபெக்டாக கொண்டு போகிறதுக்கு எடுத்துக்க அந்த பிரயத்தனம் இருக்கு இல்லையா, இட்ஸ் கிரேட். இட்ஸ் கிரேட். ஐ தேங்க் தலைமுறை, புதிய தலைமுறை அண்ட் ஆல்சோ இந்த கனவாசிரியர் அமைப்பு. தேங்க்யூ.